everyone, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் தியரியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான சில டெஃபினிஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வாக் அப்படின்னா என்ன, பாத் அப்படின்னா என்ன, சர்க்யூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெஃபினிஷன் என்னென்னா வாக் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். வாக் அப்படின்னா வாக் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஃபைனட் அல்டர்னேட்டிங் சீக்வன்ஸ் ஆஃப் வெர்டெக்ஸஸ் அண்ட் எட்ஜஸ் beginning and ending with vertexes such that each edge is incident with the vertexes preceding and following it. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாக் அப்படிங்கிறது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வெர்டெக்ஸஸ் அண்ட் எட்ஜஸ் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, வாக் அப்படின்னா ஒரு கிராஃபில் ஒரு வெர்டெக்ஸில் இருந்து இன்னொரு வெர்டெக்ஸ்க்கு எட்ஜஸ் வழியாக ட்ராவல் பண்ணுது இல்லையா, அதுதான் நம்ம வாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நோ எட்ஜஸ் அப்பியர் மோர் தேன் ஒன்ஸ் இன் அ வாக். ஓகேங்களா, எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது எட்ஜஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு V1 அப்படிங்கிற V1 V2 V3 ஓகேங்களா, V1 V2 V3 அப்படிங்கிற இந்த வெர்டெக்ஸில் ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு எட்ஜ் இருக்கும், இதுக்கு நடுவில் வந்து ஒரு எட்ஜ் இருக்கும். இங்கே நடுவில் இருக்க எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எ வெர்டெக்ஸ் மே அப்பியர் மோர் தென் ஒன்ஸ். ஓகேங்களா, வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகலாம், ஆனால் எட்ஜஸ் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எ வாக் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் அ எட்ஜ் ட்ரெயின். ஓகேங்களா, வாக் அப்படிங்கிறது எட்ஜ் ட்ரெயின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா செயின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா வாக் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடியது தான், எட்ஜஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய V1 அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. V1ல் ஸ்டார்ட் பண்ணி V2க்கு வந்து V3க்கு வந்து போயிட்டு V4 வந்து போகலாம். ஓகேங்களா, அகைன் நீங்கள் V5க்கு வரலாம். இந்த வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ் ரிப்பீட் ஆகலை. ஓகேங்களா, V1 V2 V3 V4 அகைன் V2 V1 அப்படின்னு போகக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா எட்ஜஸ் வந்து அகைன் ரிப்பீட் ஆகக்கூடாது, எட்ஜஸ் ரிப்பீட் ஆகாமல் ட்ராவல் பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் வந்து நம்ம இங்கே வாக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் வெர்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெர்மினல் வெர்டெக்ஸஸ்னால் வெர்டெக்ஸஸ் வித் விச் எ வாக் பிஹைண்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் அ டெர்மினல் வெர்டெக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாக் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுவும் எங்கே எண்ட் ஆகுதோ அதையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினல் வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ V1ல் ஆரம்பித்து V2க்கு போயிட்டு V3ல் வந்து முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா V2 V3 இப்படி வந்து இந்த ட்ராவல் இருக்குது, வாக் இருக்குன்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் வெர்டெக்ஸஸும் எண்டிங் வெர்டெக்ஸஸும் தான் நம்ம டெர்மினல் வெர்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எ வெர்டெக்ஸஸ் வித் விச் எ வாக் பிஹைண்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் இஸ் கால்ட் அ டெர்மினல் வெர்டெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இங்கே V1ல இருந்து இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா வாக்குக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடிய V1 அண்ட் V5க்கு தான் இங்கே எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு வாக் அண்ட் ஓப்பன் வாக் அப்படின்னு சொல்லிட்டு. க்ளோஸ்டு வாக் அப்படின்னா எ வாக் டு பிஹைண்ட் அண்ட் எண்ட்ஸ் அட் அ சேம் வெர்டெக்ஸ் சச் அ வாக் இஸ் கால்ட் அ க்ளோஸ்டு வாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெர்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே வெர்டெக்ஸ்க்கு திரும்பி வந்து முடிகிறோம் இல்லையா, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ்டு வாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இப்போது V1 V2 V3 அகைன் V1. ஓகேங்களா, இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு ஓகேங்களா V1ல் ஆரம்பித்து V2க்கு வந்து V3க்கு போயிட்டு அகைன் V1க்கே போகிறோம் இல்லையா, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம க்ளோஸ்டு வாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதுவே ஓப்பன் வாக்னா க்ளோஸ்டு வாக்குக்கான ஆப்போசிட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஓப்பன் வாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் வெவ்வேறையாக இருக்கும். அதாவது V1 V2 V3 V4 வந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே V4ங்கிறது எண்டிங் பாயிண்ட்டு, V1ங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா, அப்போ இது வேறு தான் இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஓப்பன் வாக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத் அப்படிங்கிறது. பாத் அப்படின்னா எ ஓப்பன் வாக் இன் விச் நோ வெர்டெக்ஸ் அப்பியர்ஸ் மோர் தென் ஒன்ஸ் இஸ் கால்ட் அ பாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத் அப்படின்னா எந்த வெர்டெக்ஸும் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேங்களா, பாத்துங்கிறது வெர்டெக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகக்கூடாது, அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா V1 ஓகேங்களா, V1 V2 V3 V4 இப்போ இந்த இடத்துலன்னு வச்சுக்கோங்க V1 V2 V3 அண்ட் தென் V4. ஸோ இப்படி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸஸ் ரிப்பீட்டட் வந்து ஆகலை. ஓகேங்களா, வெர்டெக்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகக்கூடாது, எட்ஜஸும் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம பாத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு கான்செப்ட் என்ன, வெர்டெக்ஸ் அண்ட் எட்ஜஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, மற்றபடி நீங்கள் எப்படி வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம்.
பாத் டஸ் நாட் இன்டர்செப்ட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னோட ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் அ பாத் இஸ் கால்ட் லென்த் ஆஃப் அ பாத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எவ்வளோ எட்ஜஸ் வந்து இந்த பாத்தில் இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்தோட லென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எ செல்ஃப் லூப் கேன் பி included in a walk but not a path. ஓகேங்களா, செல்ஃப் லூப் அப்படிங்கிறது வாக்கில் வந்து இன்க்ளூட் ஆகும், ஆனால் பாத்தில் நம்ம அதை எடுத்துக்க கூடாது. இந்த பாத் டயக்ராமில் நீங்கள் பாத் எடுக்கும் போது செல்ஃப் லூப்பை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது பாத்தில், ஆனால் வாக்கில் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் அப்படிங்கிறது க்ளோஸ்டு வாக் இன் விச் நோ வெர்டெக்ஸ் அப்பியர்ஸ் மோர் தென் ஒன்ஸ் இஸ் கால்ட் அ சர்க்கியூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எ சர்க்கியூட் இஸ் அ க்ளோஸ்டு. ஓகேங்க, சர்க்கியூட் எப்பவுமே க்ளோஸ்டு வாக்கில் தான் இருக்கும். ஒரு பாத் வந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே வெர்டெக்ஸில் முடிஞ்சிச்சுன்னா அதை நம்ம சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு பாத்தை வந்து ஸ்டார்டிங்கில் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதே இடத்துக்கு வந்து முடிஞ்சிச்சுன்னா அது நம்ம சர்க்கியூட்னு சொல்லுவோம். க்ளோஸ்டு வாக்குன்னு கொடுத்துருக்காங்க. வெர்டெக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் வந்து ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஈஸியாக சொல்லணும்னா சர்க்கியூட் அப்படிங்கிறது பாத் ப்ளஸ் க்ளோஸ்டு வாக். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் அப்படிங்கிறது. பாத் அப்படிங்கிறது க்ளோஸ்டு வாக்காக இருந்துச்சுன்னா அது சர்க்கியூட்னு சொல்லியிருப்பாங்க. V2ல் ஆரம்பித்து V3க்கு போயிட்டு V4 வந்து அகைன் V2லே வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது இது ஒரு க்ளோஸ்டு வாக்காகவும் இருக்குது, இது ஒரு பாத்தாகவும் இருக்குது. அப்படி இருக்கும் போது இது ஒரு சர்க்கியூட் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவரி வெர்டெக்ஸ் இஸ் அ சர்க்கியூட் ஆஃப் டிகிரி 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய எல்லா வெர்டெக்ஸஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து 2ஆக தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கியூட்டை எந்த இது எடுத்தோம்னா V2லேருந்து V3, V3லேருந்து V4, அகைன் V2. ஸோ அதாவது இப்படி இருக்கக்கூடிய இந்த டயக்ராம் வந்து இங்கே எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா V2, இது வந்து பார்த்திங்கன்னா V3, இது வந்து V4. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வந்து 2ஆக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ V2க்கு டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 2, V3க்கும் 2, V4க்கும் 2, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எ சர்க்கியூட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ சைக்கிள்னு சொல்லலாம். எலிமெண்ட்ரி சைக்கிள், சர்க்குலர் பாத் அண்ட் பாலிகான், இது மாதிரி நம்ம நேம்ஸில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கியூட் இஸ் சம்டைம்ஸ் ரெஃபர் டு அஸ் அ லூப். ஓகேங்களா, லூப் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. செல்ஃப் லூப்பும் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கியூட் சொல்லுவாங்க, ஆனால் எல்லா சர்க்கியூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் லூப் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா, அதான் இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் வெர்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெர்மினல் வெர்டெக்ஸஸ் ஆஃப் த பாத் ஆஃப் அ டிகிரி 1 அண்ட் தி rest of the vertexes or of the degree 2 is called intermediate vertexes அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம், டெர்மினல் வெர்டெக்ஸஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஒரு வெர்டெக்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டெர்மினல் வெர்டெக்ஸஸ் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ V1, V2, V3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ V1ல ஆரம்பித்து V2க்கு போய் V3க்கு வந்து முடியுது. அப்போ இங்கே V1ம் V3 அப்படிங்கிறது இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நம்ம டெர்மினல் வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். நடுவில் இருக்க வெர்டெக்ஸ் தான் நம்ம இன்டர்மீடியேட் வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். அந்த இன்டர்மீடியேட் வெர்டெக்ஸஸ்க்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து 2ஆக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டெர்மினல் வெர்டெக்ஸ் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய பாத் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ இதுலேருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பாத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஓகேங்களா, அப்போ V1, V2, V3 இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து என்னவா இருக்குது, 1ஆக இருக்குது. இதுக்கு டிகிரி என்னவா இருக்குது, 2ஆக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் வெர்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த டெஃபினேஷன்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஃபினேஷன்ஸ். நீங்கள் அகைன் இந்த டயக்ராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாத் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாக ஒரு டயக்ராம் யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். பாத்துனா எப்படி இருக்கும், சர்க்கியூட்னா எப்படி இருக்கும், இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். I hope this video was clear and helpful. Thank you for watching. See you on next video.